ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 241 பார்க்க போறோம். எடுத்ததும் சாஞ்சி தண்ணில இருந்து வெளியே வந்து அவனோட ட்ரெஸ்ஸை புளியற மாதிரி காட்டுவாங்க. சாப்பர் அவ பார்வையில இருந்தும் மறைஞ்சிட்டா. அவ வாசனையும் காணாம போயிருச்சுன்பான். சாஞ்சி சாப்பர் கிட்ட நீ லூஃபி மத்தவங்களோட போய் ஜாயின் ஆயிட்டு இங்க நடந்த விஷயத்த ஒரு வார்த்தை மாறாம சொல்லிருன்பான். சாப்பர் சொல்றேன், ஆனா நீ என்ன பண்ண போறேன்னு கேட்பான். சாஞ்சி நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், அதை கேர்ஃபுல்லா தான் செய்வேன், அப்புறம் சந்திக்கலான்பான். இந்த இடத்துல கேப்சர் ராபின் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த ஸ்ட்ரா ஹேட்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதுக்கப்புறம் லூஃபி, நாமி அண்ட் ஜோரோ 3 பேத்தையுமே கிரௌட் துரத்துறத காட்டுவாங்க. நாமி இதெல்லாம் ஓன் தப்பு தாண்டா ஜோரோன்பா. ஜோரோ இவ்ளோ கிரௌட் இருக்கு, எப்படி பார்த்தாலும் மாற்றதானன்பா. லூஃபி நாமி ஒரு வழியில போனா ஜோரோ பாட்டுக்கு நேரா ஓடுவான். லூஃபி தான் கையை ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துட்டு ஓடுவான். ஒரு டர்ன்ல எல்லாரும் திரும்பும் போது லூஃபி மத்தவங்க எங்க போயிட்டாங்கன்னு தேடுவானுங்க. இந்த பாயிண்ட்ல பாலத்துக்கிட்ட எல்லாம் ஏறிட்டு அவனுக்கு எங்க போனானுங்கன்னு தேடிட்டே இருப்பாங்க. பார்த்தா லூஃபி கீழே தான் இருப்பான். அவனோட 2 கை 2 காலால ஸ்ட்ரெச் பண்ணி பாலத்தோட அடிப்பக்கம் 2 பக்கமும் பிடிச்சிருப்பான். ஜோரோ நாமி அவன் மேல உட்காந்துருப்பாங்க. இதுக்கப்புறம் மேல இருக்க மொத்த பேரும் 2 குரூப்பா ஸ்பிளிட் ஆவாங்க. லூஃபி திணறிட்டு எல்லாரும் போயிட்டாங்களான்னு கேட்பான். ஜோரோ ஒரே நிமிஷம் இருப்பான். எல்லா கூட்டமும் போற சவுண்ட்ஸை நோட் பண்ண நாமி இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கன்பா. எல்லாரும் போயிருப்பாங்க. லூஃபி ரொம்ப ஸ்ட்ராங்கா கிரிப்பை பிடிக்கலான்னு தான் பாப்பான். பட் சாப்பர் குனிஞ்சு பார்க்கவும் லூஃபி கிரிப்பை விட்டு 3 பேரும் தனிக்குள்ள விழுந்திருப்பாங்க. சாப்பர் ஆண்ட் முழிப்பான். இதுக்கப்புறம் மரக்கடையில காட்டுவாங்க. அந்த கடைக்காரங்க பாரு, நான் எவாக்குவேட் ஆகணும், கடையை பூட்ட விடுன்னு. உசாப் இல்ல, எனக்கு நான் கேட்டதை கொடுங்க, பணம் எல்லாம் வச்சிருக்கேன்னு காசு கொடுத்துட்டு இதுக்கு எவ்வளவு லம்பர் டார் அப்புறம் ரோப் தர முடியுமோ தாங்கன்பான். அப்புறம் சில ஆணிகளும் லேச்சஸும் டின் பிளேட்ஸும் தாங்கன்பான். கடைக்காரன் நான் கடையை பூட்ட போறதா சொன்னான்லன்பாரு. உசாப் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனா இதை மட்டும் கொடுத்துருங்களேன்பா. அவன் வயிறு கூப்பாடு போடும். கடைக்காரன் இந்த காசுக்குள்ள அவ்வளவு வராதுன்பாரு. உசாப் நான் என்னோட டூல்ஸ் வேணா தர மாத்திக்கலான்பா. கடைக்காரன் இங்க பாரு, பொருள் கொடுத்து பொருள் எக்ஸ்சேஞ்ச் பண்ற சிஸ்டம்லாம் இங்க இல்ல, அது பெரிய சிட்டின்பாரு. உசாப்போட வயிறு இன்னும் கூப்பாடு போடும். கடைக்காரன் இதை கேட்டதும் சரி விடு, நீ ஜெயிஸ்ரீன்பான். இதுக்கப்புறம் உசாப் பார்த்து பரிதாபப்பட்டு பொருட்களை கொடுத்து விட்டுருப்பான். உசாப் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போவான். கடைக்காரன் இவ்வளவு இன்ஜுரிஸோட எதுக்கு இத்தனை பொருளை தூக்கிட்டு போற, உனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையான்னு கேட்பான். உசாப் கீழே விழுந்தவன் திரும்ப அரேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புவான். திரும்ப விழுந்து திரும்ப அரேஞ்ச் பண்ணுவான். கடைக்காரர் இருடா பொடியான்ட்டு உன்னை போய் எடுத்துட்டு வருவாரு. உசாப் விடுங்க, இதை நானே பாத்துக்கிறேன்பா. அந்த ஆளு உனக்கு பசிக்குது தானேன்ட்டு சாப்பாடு கொடுத்துருப்பாரு. உசாப்லாம் வாயை திறந்தவன் ஜொல்லு ஊத்துவான். இதுக்கப்புறம் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புவான். அவரும் பார்த்து போடா தம்பின்ட்டு குட் லக் சொல்லி தாட்டி விடுவாரு. இதுக்கப்புறம் கோயிங் மேரிக்கு போன உசாப் அவர் கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டு அந்த பெருசு ரொம்ப நல்லவரா இருந்தாருன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அல வேற ஜாஸ்தியா வருது. மேரி நீ எதுக்கும் கவலைப்பட்டுக்காதேன்னு ரிப்பேர் பண்ணிட்டு நீ வானத்திலேயே பறந்தவன்பா. இதுக்கப்புறம் ப்ளூனோவோட பார்ல காட்டுவாங்க. பிராங்கி கோவப்பட்டு டேபிள் உடைச்சிருப்பான். கோக்குறோம் என்ன ஆச்சுடா தம்பின்பாங்க. பிராங்கி லூஃபி நினைச்சுதான் ரொம்ப கடுப்புல இருப்பான். சிம்னி என்ன பிரச்சனை சொல்லு பிராங்கின்பா. பிராங்கி லூஃபியோட சண்டை போட்டது கலிலா வந்ததெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி அக்ரெசிவா இருப்பான். மோசு கிவி என்னாச்சுன்னு கேட்பாங்க. பிராங்கி நான் திரும்ப ரேம்பேஜா போறக்கான நேரம் வந்துருச்சுட்டு கிளம்புவான். அவங்களும் இரு வரங்கன்ட்டு ப்ளூனோ கிட்ட ட்ரிங்க்ஸுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு கிளம்பி இருப்பாங்க. கோக்கரோ சிரிக்க அதை பார்த்துட்டு ப்ளூனோ பிராங்கிக்கு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பான். கோக்கரோ பைத்தியங்க என்ன நினைக்க என்ன செய்யணும் எனக்கு எப்படி தெரியும்பாங்க. இதுக்கப்புறம் லூஃபியையும் மத்தவங்களையும் காட்டுவாங்க. ஜோரோ எப்படி இப்பனாவது அமைதியா இருக்கேன்பா. நாமி நாங்க அமைதியா தாண்டா ஒளிஞ்சிருந்தோம், நீ வர வரைக்கும் மொத்த ஷிப்ரைட்ஸ் கூட்டத்தையும் எங்க பக்கமா திருப்பி விட்டேன்பா. ஜோரோ நான் ஏற்கனவே சொன்னதுதான், பீப்புள் ஏகப்பட்ட பேர் நம்மளதான் சேஸ் பண்றாங்க, எப்படியா இருந்தாலும் பிடிக்காமே வந்திருப்பாங்கன்பா. லூஃபி அப்புறம் சாப்பர் கிட்ட எப்படா கரெக்டா கீழே தான் இருப்பேன்னு சொல்லி கண்டுபிடிச்சு வந்தேன்பா. சாப்பரும் ஸ்மெல்ல வச்சுன்பா. லூஃபியோ அப்படியான்ட்டு ஆமா சாஞ்சி இப்ப அவன் கூட இருக்கணும்லன்பா. சாப்பர் இருந்தான்பா. இதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை சொல்லி முடிக்கவும் லூஃபி ராபினே வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னாலான்னு கேட்பான். சாப்பர் ஆமாங்கபோம். ஜோரோ இது எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர்டா தானே இருக்கோன்பா. இந்த பாயிண்ட்ல கத்திய முன்னால நீட்டிட்டு இப்ப ராபின் எதுக்காக இந்த விஷயங்களை பண்ணான்ங்கிறத தெரிஞ்சுக்கணும், இதை நம்ம அப்படியே அசால்ட்டா விட்டுறக்கூடாதுன்பா. சாப்பர் தலையாட்டவன் ஜோரோ இது நம்ம இறுதியா தீர்மானம் பண்ண வேண்டிய நேரம், ராபின் நம்மளோட ஃப்ரெண்டா இல்ல எதிரியாங்கிறதன்பா. ராபின் சொல்லியிருப்பா இல்லையா சிச்சுவேஷன் மோசமாயிட்டே போகுது, இதுக்கப்புறம் நம்ம சந்திக்க வாய்ப்பே இல்லைன்னு அந்த சீனை பிளாஷ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல காத்தழுத்தம் ஜாஸ்தியா இருக்கிறத ஜன்னல் ஆடுறது மூலமா காட்டுவாங்க. ஜோரோ சாப்பர் இவ்வளவுதான் உங்ககிட்ட சொன்னதான்னு கேட்பான். சாப்பர் ஆமான்னு தலையாட்டவும் ஜோரோ அவ சொன்ன விஷயத்த பார்த்தா சிச்சுவேஷன் இன்னும் மோசமாக போகுதுன்னா அப்ப அவ ஐஸ்பர்க்கு சுட்டதை தாண்டி வேற ஏதோ பெருசா பண்ண போறான்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு ராத்திரி தான் அதை செய்ய போறா போலன்பா. ஜோரோ இந்த விஷயத்த ஒரு பக்கமா வந்து பார்த்தா அவ அசாசினேஷன் பண்ண பார்த்திருக்கா, அதுவும் மேயர. அதுவே இந்த ஐலாண்ட மொத்தமா போட்டு உலுக்கிருச்சு. அதை தாண்டி அவ பெருசா செய்யறதா இருந்தாங்க போது நாமி கண்டிப்பா இந்த தடவை அவ மேயர் அசாசினேட் பண்ணுவான்பா. ஜோரோ யாருக்கா இருந்தாலும்
அப்படித்தானே தோணும். ஆனா இந்த விஷயத்துல அவ நம்ம மேல இந்த கிரைமை பின் பண்ணி விட்டது பர்பஸா தான் பண்ண போல இருக்கு. அந்த விதத்துல இது நமக்கான ட்ராப்பா கூட இருக்கலாம். நம்மள கிரைம் சீனுக்கு வர வச்சு நம்மள மாட்டி விடுற மாதிரின்பா. சாப்பர் ட்ராப்பான்பா. ஜோரோ நைட் அந்த அசாசினேஷன் நடக்கிறப்ப நம்மளும் அங்க போய் நின்னா கண்டிப்பா இந்த விஷயத்த நம்ம தான் பண்ணிருப்போங்கிற போல கம்ப்ளீட்டா செட் பண்ண போல ஆயிரும்பா. நாம இனி ஏற்கனவே ராபினை நம்மளோட எதிரி போலங்கிற போல யோசித்து தாண்டா பேசுறேன்பா. ஜோரோ நாங்க பேசுறது பாசிபிலிட்டியை பத்தி. நமக்கு என்ன மோசமான விஷயம் நடக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தானே போக முடியும். என்னதான் நான் ஏற்கனவே அவளை நல்லவளோ இல்ல கெட்டவளோன்னு நினைச்சாலும் உண்மை அதுக்கு மாற திரும்பும் போது அதுவே என்னோட ரியாக்ஷனை ஸ்லோ டவுன் பண்ணிருப்பான். கத்திய உரையில இருந்து எடுத்துட்டு அப்படியே உள்ள தள்ளிட்டு இன்னைக்கு நைட்டு நடக்க போற அந்த சம்பவத்தை பார்க்க நம்ம போறோமான்னு கேட்பான். லோஃபி போறோன்பா. நாம போறதை தாண்டி ஒரு பிரச்சனை. சாஞ்சி ராபின் ஒரு மாஸ்க் போட்ட பர்சனோட சேர்ந்து நடந்து போனதா தானே சொன்னான். இதே விஷயத்தை தான் ஐஸ்பர்க்கும் சொன்னாரு. ராபின் கூட மாஸ்க் போட்டு ஜெய்ஜாண்டிக்கா ஒரு பர்சன் நின்னதா. இது ரெண்டும் கனெக்ட் ஆகுது தானே. கண்டிப்பா ராபின் அப்படி மாத்தினது அவனாதான் இருக்கணும்பா. சாப்பர் அப்படின்னா கண்டிப்பா அவன் தான் ரியல் பேட் கையா இருக்கணும்பா. ஜோரோ சிச்சுவேஷன் படி பார்த்தா அப்படிதான் தெரியுது. வந்தவன் ராபினோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தங்களா இருக்கலான்பா. நாமி ஜெய்ஜாண்டிக்கா ஒருத்த மாஸ்க் போட்டு வந்தான்னு சொல்றதை மட்டும் வச்சுக்கிட்டு அவன் எப்படி தேடி கண்டுபிடிக்கன்பா. லோஃபி ராபினை பிடிக்கலான்பா. நாமியன் சாப்பர்லாம் ஷாக் ஆயிருப்பாங்க. லோஃபி அதை தாண்டி நமக்கு எதுவும் தெரியாதுன்னு எந்திரிப்பான். ஜோரோ அதேதான், பேசி பிரயோஜனம் இல்ல, நேரம் தான் போகும். அதெல்லாம் தாண்டி ராபினை பிடிக்கிறது அவ்வளவு சுலபம்லாம் கிடையாது. ஏன்னா 20 வருஷமா வேர்ல்ட் கவர்மெண்ட் அதுல ட்ரை பண்ணி சொதப்பிக்கிட்டு தான் இருக்காங்கன்பா. நாம இது மட்டும் தான் ஒரே வழின்ட்டு எந்திரிப்பா. சாப்பர் நானும் என் பெஸ்ட்டை தரன்பா. ஜோரோ எந்திரிச்சதும் லூஃபி கலீலா கம்பெனிக்கு போலான்பா. நைட்டே ஆயிருக்கும். பாலி ஸ்ட்ராஹெட்ஸ் எங்க தான் போனாங்களோன்பா. எல்லாரும் பாலியை கூப்பிடுவாங்க. நைட் ஆயிடுச்சுட்டா அக்குவலகுனா வரக்குள்ள போயிடலான்னு. பாலியும் சரி போலாம், நான் மெயின் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறான்பா. கூட இருக்கவன் புரிஞ்சது பாஸ், சரி எல்லாரும் கேட்டீங்களா வாங்க போலான்பா. இதுக்கப்புறம் பிராங்கி ரேஜோட லூஃபி தேடி வரதை காட்டுவாங்க. மோசுவன் கிவி உங்களை தாண்டி இந்த டவுன் பீப்புள் எல்லாருமே அவங்க மேல வெறுப்புணர்ச்சியோட தான் இருக்காங்க. கண்டிப்பா அவங்க ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடிட்டே தான் இருக்கணும்பாங்க. பிராங்கி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு இப்படி சைட் பேஸ்ல வரீங்கன்பா. நாங்க இப்படி முன்னாடி பார்த்து திரும்பினா காத்தழுத்தத்துல முடியால பின்னால போறோம்ட்டு அப்படி பண்ணி காட்டுவாங்க. இந்த பாயிண்ட்ல இன்னைக்கு நீங்க உங்களை போலவே லேன் பேசும்போது பிராங்கி வாயை மூடிட்டு வாங்கன்பா. இந்த இடத்துக்கு ஜாம்பாயி மத்தவங்களும் வந்திருப்பாங்க. வந்தவனுங்க பிராங்கி கிட்ட அந்த ஸ்டூபிட் ஸ்ட்ராஹெட்ஸை போட்டு தள்ளிங்களா இல்லையான்னு கேட்பானுங்க. லூஃபி ஒரு கிரேசியான இடையூறு, அதனால லூஃபி தப்பிச்சிட்டான்பா. ஜாம்பாய் நீங்க கோவத்தோட போனவரு அவங்களை காலி பண்ணிட்டு தான் வருவீங்கன்னு நினைச்சோம், ஆனா அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டானுங்களா. அந்த பலவீனமான நீல மூக்க மட்டும் ஷிப்பை ரெடி பண்றதை பார்த்துட்டு மொத்த பத்தி காலி பண்ணிட்டீங்களோ நினைச்சன்பா. பிராங்கி ஸ்டார்ட்ஸ்ல ஒருத்தனை கண்டுபிடிச்சிங்களான்பா. ஜாம்பாய் ஆமா ஷிப்ல இருக்கான்பா. பிராங்கி அப்ப சரி, அவன் ஒருத்தனை அப்படியே பொரிய வச்சு மொத்த பத்தி இழுத்துற வேண்டியதான்பா. இதை பார்த்தா எல்லாரும் பேனிக் ஆயிட்டு அடே ப்ரோ பேட் கை போல பாக்குறாரான்பா. இதுக்கப்புறம் சுத்திக்க எல்லாத்துக்கிட்டையும் நாங்க லாங் நோஸ புடிச்சிட்டோன்ட்டு அவனை வந்து பாக்கணும்னா வேர் ஹவுஸ் கடியில வந்து பாருங்கன்னு பிராங்கி வணக்கங்களை சொன்னான்னு சொல்லி கத்துங்கன்பா. இதை கேட்டா பிராங்கியோட ஆட்கள் கிரேசியா சிரிப்பாங்க. பிராங்கி நான் அந்த நீல மூக்கனை போய் கிட்னாப் பண்ண போறேன்பா. பிராங்கியோட ஆட்கள் இந்த விஷயத்தை எங்ககிட்டே விட்டுருங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம்னு கத்துவாங்க. இதுக்கப்புறம் பீப்புள் எவாக்குவேட் ஆகிறத காட்டுவாங்க. அந்த மரக்கடக்காரர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட முன்னால இருக்கவன் நீ ஆளே பெருசா இருக்க, அது போக என்னடா பெருசா வச்சிருக்கீன்பா. அவர் இது என்னோட ஸ்பெஷல் பெட்னு பாரு. இதே இடத்துல சில குழந்தைங்க ஆக்வாலகுனா வருதுன்ட்டு விளையாடுவாங்க. எங்க இருக்க க்ரோன் அப்ஸ் வந்துட்டு அந்த கல்பிரிட்ஸான ஸ்ட்ராஹெட்ஸை பிடிச்சாச்சா இல்லையான்னு கேட்டு இருப்பாங்க. இன்னொருத்தன் அந்த கல்பிரிட்ஸ் இன்னும் பிடிக்கப்படல போலன்பா. இதை கேட்டா அந்த ப்ளூ சட்டக்காரர் ரொம்ப கடுப்பாவாரு. அவருக்கு ஆப்போசிட்ல இருக்க பர்சன் வந்துட்டு இந்த புயல் வேற இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்தும், அவனை இன்னைக்கு ராத்திரியே போய் அவரை தாக்கறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தின்பா. இதுக்கப்புறம் ஒரு மொட்டையன் ஒருத்தங்கிட்ட இன்னைக்கு நைட்டு நடக்க போற விஷயமே ரொம்ப கிரேசியா இருக்க போகுது, மெயின் ஆபீஸை பாதுகாக்க மொத்த கிராஃப்ட்ஸ்மேனுமே இறங்கி இருக்காங்கன்பா. இதை கேட்டவங்க இது வேற லெவல்ல இருக்குன்பாங்க. இன்னொருத்தன் ஸ்ட்ராஹெட் பைரட்ஸ்ல மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்பான். தொப்பி போட்டிருக்க ஒருத்தன்லாம் 50 இல்ல 100க்கு மேலேயே இருக்கலாம். ஏன்னா ஸ்ட்ராஹெட் பைரட்ஸோட கேப்டன் தலைக்கு 100 மில்லியன் பவுண்டி இருக்குல்ல. சில பேர்லாம் சொல்லிக்கிறத கேட்டா கடல்ல இருந்து 3000 பேர் ஆட்களோட வரப்போறதா சொல்லுவான். இதை கேட்ட ஒருத்தன்ல இதை கேட்கவே ரொம்ப ஆபத்தா தெரியுது, இதை நினைச்சாலே பயமா இருக்குன்ட்டு பயப்படுவான். இப்படி மக்களுக்கு இடையில பல கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருக்கும் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் மெயின் ஆபீஸ் முன்னால இருக்க கலீலா கம்பெனியோட ஷிப் ரைட்ஸ் காட்டுவாங்க. ஒரு ஓப்பனிங் கூட விட்டுறக்கூடாதுன்பா. எல்லாரும் சரிங்க இந்த என்ட்ரன்ஸை எவனையும் தாண்டப்படக்கூடாதுன்பா. எல்லாரும் சரின்னு கத்துவாங்க. இந்த பாயிண்ட்ல எல்லாரும் அதிபயங்கரமா இருப்பாங்க. குறிப்பா ஐஸ்பர்கோட ரூம் வாசல்ல எல்லாம் 5 ஃபோர்மேனும் சேர போட்டு உட்காந்துருப்பானுங்க. டைல்ஸ்டோன் வாங்கடா பாத்துக்கலான்னு கத்துவான். புறா டைல்ஸ்டோன் அமைதியா இருக்க மாட்டேடான்னு திட்டும். லோலோ அவங்க சீ ட்ரெயின்ல போலிங்கிறத கேள்விப்பட்டன்பான். காக்கோ அப்பனா அவங்க இந்த ஐலாண்ட்ல தான் எங்கேயாவது இருக்கணும். ஆனா இத்தனை காட்சையும் பார்த்து அவனுக்கு உள்ள வந்தா கண்டிப்பா அவனுக்கு முட்டாளா இருக்கணும்பா. பாலி அந்த பைத்தியக்காரன் மிடில் ஆஃப் த டேலேயே வந்துட்டு போயிருக்காண்டான்பா. இந்த பாயிண்ட்ல எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணுங்கும் போது ஐஸ்பர்க் எதுக்காக இவ்வளவு விஷயங்கள் செய்றீங்கன்பாரு. கலிஃபா இதை உங்களுக்காக தான் அவங்க விருப்பப்பட்டு செய்யறாங்கன்பா. ஐஸ்பர்க் எதுக்கு ராஜா போல என்ன ட்ரீட் பண்ணாட்டின்பா. கலிஃபா நீங்க எதுக்கு உங்களோட ரூம்குள்ள நிக்கோ ராபினோட வாண்டட் போஸ்டர் ஒட்டி வச்சிருக்கீங்கன்னு கேப்பா. ஐஸ்பர்க் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்கவும் கலிஃபா சொன்னா நல்லா இருக்கும்பா. ஐஸ்பர்க் நீ இதை தெரிஞ்சுக்காம இருக்கதான் உனக்கு நல்லது, அவ ஒரு டீமன்பா. இந்த பக்கம் லூஃபி ஜோரோ வெளுத்துட்டு மரத்துக்குள்ள வருவான். சாப்பர் நாமையை தூக்கிட்டு வருவான். இதுக்கப்புறம் மரத்துக்குள்ள ஒளிஞ்சிருந்து பாப்பாங்க. சாப்பர் பைனாகுலர் மூலமா பார்த்துட்டு நிறைய பேர் இருக்காங்கன்பா. லூஃபி இது கொஞ்சம் ஓவர் தான்பா. நாம நீ உன் கையை ஸ்ட்ரெச் பண்ணி நீ பாட்டுக்குள்ள போலாம் தானே, அதால சலசலப்பு ஏற்படும்லன்பா. ஜோரோ இப்ப நம்ம அவங்களுக்கு சலசலப்பு ஏற்படுத்தி ஓப்பனிங் எடுத்து கொடுத்தா பிரச்சனை நம்ம தலைக்கு தான் வரும், பொறுமையாருன்பா. இதுக்கப்புறம் ஷிப் ரைட்ல ஒருத்தன் சுத்தி இருக்க மூமெண்ட்ல இதையும் விட்டுறக்கூடாதுன்பா. எல்லாரும் சரின்பாங்க. இதே இடத்துக்கு ராபினும் அந்த பிக் காயும் வந்திருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. ராபின் கூட இருக்க அந்த பிக் கை யாருங்கிறத கண்டுபிடிச்சிருந்தா இல்லனா யாரா இருக்கலாம்ங்கிற ஒரு கெஸ் இருந்தா அது யாரு என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கடைசியா கேனன் ஃபயர் இஸ் த சிக்னல், CP9 goes into action
ஒரு எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.